ஸோ இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பங்கு அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு முக்கியமான பங்கு ஒன்று இருக்கிறது. ஸோ நிறைய வீடுகளிலே பெண் பிள்ளைகள் பார்க்கிற மறைமுகமாய் பார்க்கிற ஒரு ஹீரோ யார் அப்படின்னா, ஆண் பிள்ளைகள் பார்க்கிற ஹீரோ அவங்க அப்பா. பெண் பிள்ளைகள் அதே போல நிறைய வீடுகளிலே மறைமுகமாய், வெளிப்படையாக தெரியாது, ஆனால் மறைமுகமாய் அவங்களுக்கு ஒரு ஹீரோ யார் இருக்கா அப்படின்னா அவங்களுடைய தாய் தான். அது இப்போ ஒரு வேளை திட்டலாம், பேசலாம், நீ எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு கேட்கலாம், என்னென்னமோ கேட்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரும்போது, எங்கள் அப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் எங்கள் அப்பா என்ன செய்வார், எங்கள் அம்மா இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு ஒரு டைமில் அவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. இப்போது அம்மா அப்பாவாக இருக்கிற நம்ம கூட நிறைய நேரத்தில் நம்ம கொஞ்சம் இப்போ நமக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது நமக்கு உடனே என்ன ஞாபகம் அப்படின்னா, எங்கள் அப்பா இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொண்டார், எங்கள் அம்மா எப்படி மேற்கொண்டாங்க. ஏன்னா நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்த ஒருத்தங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா அப்பா. அதனால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த அம்மா அப்பா அப்படின்ற அந்த ரோல் ரொம்ப பெரிய ஒரு ரோல். அது நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் அது ஒரு பெரிய ரோல். அதான் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் ஒரு நாள் அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. ஸ்கூலுக்கு கூப்பிடும்போது இந்த மாதிரி அந்த பையனுடைய கையில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த லெட்டரை பிடிச்சு பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள் பையன் முட்டாள், உங்கள் பையனை எவ்வளோ ட்ரை பண்ணோம், உங்கள் பையனை படிக்க வைக்கவே முடியல, உங்கள் பையன் அவ்வளோ மோசமாக படிக்கிறான், அதனால் இந்த ஸ்கூலில் உங்கள் பையனுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவங்க எழுதி கொடுக்குற லெட்டரை அந்த பையன் என்ன மம்மி எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லைடா, நீ ரொம்ப பிரில்லியண்டியாக இருக்கிறியாம்மா, அதனால் உன்னை படிக்க வைக்கிற அளவில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாருமே இல்லை, அதனால நீங்கள் வீட்டிலே இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். ஸோ அந்த பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைய ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாற்றி, அப்போ அந்த தாய் எடுத்த ஒரு பெரிய முயற்சி அந்த குழந்தைகளை ரொம்ப அழகாக காப்பாற்றிருச்சு. அதனால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த தாய் தகப்பன் ரொம்ப முக்கியமானவர்கள். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் கெட்டு போகிறதற்கு, விழுந்து போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாய் தகப்பனுடைய நடத்துதல் சரியில்லைன்னு சொல்கிறத விட ஞானம் இல்லாமல் இருக்கிறது தான். நம்முடைய ஞானம் குறைவினால தான் நம்ம நிறைய நம்முடைய பிள்ளைகளை நம்ம இழந்துடுறோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஒரு உண்மையான ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகளுடைய தலையின் மேலே கையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பணும். அப்போது ஒரு ஜெபத்தில் நடத்துகிற ஒரு தாய் தகப்பன் தான் சரியான ஒரு தாய் தகப்பனாக மாற முடியும். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், பிள்ளைகளுக்காக ரூமுக்குள்ளே உட்காந்து கதறி கதறி அழுவாங்க, தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கு முன்னாடி யாருக்கு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னா, பிள்ளைகள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவனை கூப்பிட்டு இங்கே வா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், வா நான் அவனை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரண்ட்ஸ் அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் வேதத்தின்படி வேதம் சொல்லுது, ஏசா கத்துறான், அழுறான். எதுக்கு அழுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கேட்குறான், ஒரு ஆசீர்வாதமாகிலும் எனக்காக நீங்கள் வைத்து வைக்கவில்லையா? அவங்க அப்பா என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? இந்த பக்கத்தில் தோட்டம் ஒரு 3 ஏக்கர் இருக்குது, அதை சின்ன பையனுக்கு கொடுத்தேன், ஒரு 1000 ஆடு இருந்துச்சு, அதையும் சின்ன பையனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா சொன்னார்? கிடையவே கிடையாது. அவனை என்ன பண்ணினார் அப்படின்னா, திருப்தியாக சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிச்சார், அவ்வளோதான். அவர் பணத்தை தூக்கி கொடுக்கல, சொத்தை தூக்கி கொடுக்கல, அவர் ஆடு மாடுகளை தூக்கி கொடுக்கல, தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் தன்னுடைய பிள்ளையை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ மூத்த மகன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஆடு கொடுத்தீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, அவனுக்கு 2 ஏக்கர் சொத்து கொடுத்தீங்க எனக்கு 2 ஏக்கர் சொத்து கொடுங்கன்னு கேட்கல. அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதமாகிலும் நீர் எனக்காக விட்டு வைக்கவில்லையா, வைத்து வைக்கவில்லையா, நீ ஏன் இப்படி பண்ணீங்க, எல்லாத்தையுமே அவனுக்கு சொல்லிட்டீங்களா? அப்போ அந்த பிள்ளை கெஞ்சது தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்காக. அப்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சபிக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லலாம், நீ இப்படி தான் போவ, நீ இப்படி படிக்க மாட்ட, நீ இப்படி மோசமாவ, நீ இப்படி திருடனாவ, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொன்னாலும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து வாயினால் அப்படி அறிக்கை செய்ய முடியாது. நீ திருடனா போவ, நீ மோசமாவனா போவ, நீ படிக்கவே மாட்ட, பார்வன் எதிர்காலம் நல்லா இருக்காது, இப்படியே இருந்தா நீ என்ன பண்ணுவ? அப்போ ஒரு அம்மா அப்பாவனுடைய வாயிலிருந்தே அந்த வார்த்தைகள் நமக்கு வரவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்ம சொல்லுகிற வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவார் அல்லவா. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் பெற்றோர்களுக்கு சொல்லுகிற வேதத்தின்படி சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கணும்.
உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க. ஆபிரகாம் வந்து தன்னுடைய இன்னொரு பிள்ளைக்கு வந்து எல்லாத்தையும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா தன்னுடைய சொந்த மகனாகிய ஈசாக்க வந்து அவனை பிளஸ் பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு நல்ல தகப்பனார் தாயாருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிளஸ்ஸை நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க தலைமையில இருக்கும். நீங்க கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும். நீங்க நிக்க வச்சு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பணும். வேதத்துல இருக்கிற ஆசீர்வாதமான வசனம் எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். உங்க பிள்ளைங்க மக்கு சட்டியா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க புரியாதவங்களா இருக்கலாம். ஆனா அவனுக்கு நீங்க சொல்லணும், ஒரு நாள் நீ அப்படி வந்து நிப்ப, ஒரு நாள் ஒன்ன நான் அப்படி பார்ப்பேன், நீ ஒரு நாள் கிட்டார் எடுப்ப, நீ ஒரு நாள் ஆராதிப்ப, நீ ஒரு நாள் உயர்ந்த இடத்துல இருப்ப, என்னுடைய கண்கள் காணும். இப்படி நீங்க வந்து உங்களுடைய லாங்குவேஜை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு லாங்குவேஜை பேசுகிற பாஷையை மாற்றிக்கொள்ளாத ஒரு தகப்பன், மாற்றிக்கொள்ளாத ஒரு தாய் கண்டிப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை நீங்க பார்க்க முடியாது. நீங்க மாற்றி பாருங்க. உங்க பிள்ளைகளிடத்துல இருக்கிற மாற்றத்தை நீங்க பாருங்க. எப்படி மாற்றம் வரும்னு நீங்க பாருங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அவனை பிளஸ் பண்ணுங்க, எதுக்குனாலும் பிளஸ் பண்ணுங்க. நீ இந்த மாதிரி இருப்ப, கர்த்தர் இந்த மாதிரி உன்னை கொண்டு வருவார் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதித்தலை அன்றி ஒருவரையும் நீங்கள் சபியாதிருங்கள். சபியாதிருங்கள். உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க சபிப்பீங்க? சபிக்க கூடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் எப்படி நம்ம சபிக்கலாம்? சபிக்க கூடாது. அது ரொம்ப தவறு. யானை என்ன சும்மா விளையாட்டுக்காக அவங்கக்கிட்ட விளையாட்டுத்தனமா நீங்க வந்து பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து ஒரு பிள்ளைய எரிச்சலோட வந்து எப்படி அப்படி நம்ம பிள்ளைய நம்ம சமைக்க முடியும்? நம்ம ரத்தம் அல்லவா, நம்முடைய பிள்ளை அல்லவா. ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம பிள்ளைகளை திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய இடத்துல தீமை தான் வருது. எப்போ நம்முடைய பிள்ளைங்க வந்து தோல்வி அடைவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு கைகொட்டி சிரிக்கிறதுக்கு அத்தனை பேர் ஆயத்தமாக காத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கே திட்டு நடக்குது. எங்கே போனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து ஆபத்துகளும் நஷ்டங்களும் வருத்தங்களும் இருக்கிற இடத்துல நீங்களும் சேர்ந்து உங்களை கண்டிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா சபிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாத மகன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நீங்க வந்து உங்க பிள்ளைய வந்து நீங்க தண்டிக்கிறதுனால அவன் சாக மாட்டான்னு வேதம் சொல்லுது. அப்ப வந்து தண்டிக்கிறதுனுடைய உரிமையை கொடுக்குது. நீ ஸ்டிக் பண்ணு, நீ கண்டிச்சு வள, நீ தட்டி வள, நீ வந்து அவனை வந்து அடிக்கிறது பிரம்பை கையாடணும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய உல்டாவா பண்றோம், அப்படியே சபிக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். என் பிள்ளைய நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஆசீர்வதிக்க போறேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷத்துக்குள்ள நீங்க என்னென்ன பிளஸிங் எல்லாம் சொன்னீங்களோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்க பிள்ளையின் தலைமையில அப்படியே வைப்பார். அப்படியே நடக்கும். அதை உங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதை ஆண்டவர் செய்வாராக. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்காக எருசலேம் குமாரத்திகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சிலுவையை சுமந்துட்டு போறாரு. அந்த சிலுவையை சுமந்துட்டு போகும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போறாரு, பரமபிதாவாச்சே, தேவனாச்சே, அவர் மேல ஒரு பெரிய இரக்கம் வருது. எத்தனை அற்புதம் செஞ்சாரு, எத்தனை அடையாளம் பண்ணாரு, இப்படி இவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுறாங்க. பொதுவாக ஸ்திரீகள் வந்து ஒருத்தர் கஷ்டப்படும் போது அழுகிறது உண்மை. அதுவும் அதுக்கு ஆண்டவர் வந்து முன்னாடி நின்று அவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு அப்படி பண்றாரு. அழும்போது ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் எனக்காக அழாமல், நீங்கள் எனக்காக அழாமல், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அழுங்க. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ள அங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஆண்டவரை சிலுவையில் அறைய போறாங்க. அப்போ சிலுவையில் அறைய போகும்போது அங்க இருக்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்றான்னா, தன்னுடைய கையை கழுவி இவருடைய மரணத்திற்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குற்றம் எல்லாம் யார் மேல சுமரட்டும், எங்க மேலையும் எங்க பிள்ளைங்க மேலையும் சுமரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அறியாமையினால எங்க மேல. அப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க குடும்பம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு சாபத்தை தன்னாகவே வாங்கி கொள்றாங்க. அவங்க வந்து பிள்ளைகள் மேலையும் சுமரட்டும்னு சொல்றாங்க. அந்த குற்றம் அவங்க மேல சுமந்துச்சுன்னா அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அதனால நீங்க எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுக்கு பிறகு அழுறது கிடையாது. நிறைய பேர் பாருங்க, நடந்ததுக்கு அப்புறம் அழுவாங்க.
பிள்ளை அடிமைத்தனத்தில் சிக்கினதுக்கு அப்புறம் அழுவாங்க. அப்புறம் வந்து பிள்ளையின் பேர்ல ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா உடனே அழுவாங்க. உங்களுடைய அழுகை வந்து பிள்ளைக்கு நடந்ததற்கு பிறகு அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்பட்டதற்கு பிற்பாடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லல. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அந்த பிரச்சனையை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடியே, உங்க பிள்ளை இன்னொருத்தனை பார்க்கக்கூடிய வயசு வர்றதுக்கு முன்னாடியே, உங்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போகிறதுக்கு முன்னாடியே ஒன்னொன்னா சொல்லி ஜெபம் பண்ணணும். யாருக்கு ஆண்டவர் ஜெப குறிப்புகளை கொடுப்பார் அப்படின்னா, யார் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஜெப குறிப்பு கொடுப்பார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜெப குறிப்புகள் உங்களுக்கு வரும். அவங்க செய்ய போகிற தவறுகளுக்கான ஜெப குறிப்பு உங்களுக்கு வரும். அவங்க சந்திக்கிற சவால்களுக்கான ஜெப குறிப்பு உங்களுக்கு வரும். அப்போ நீங்க நம்பர் 2, இரண்டாவது என்ன பண்ணணும்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி, அப்பா என் பிள்ளைய நினைச்சிருங்கப்பா, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைக்கு இந்த தீமை வரக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணாத வேற யாரு ஜெபம் பண்ணுவா? உலகத்துக்காக ஜெபம் பண்றோம். நிறைய பேர் வந்து விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க, இவங்கள ரட்சிங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றாங்க. எல்லாருக்காகவும் அழுதழுது ஜெபம் பண்ணிட்டு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணாம இருந்தா எப்படி? ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் பாருங்க, ஒரு தாயாரை எனக்கு தெரியும். அந்த தாயார் பாருங்க, வீடு வீடா ஜெபம் பண்றதுக்கு போவாங்க. எப்படி போவாங்கன்னா, நைட்டு முழுக்க அந்த வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் பிரச்சனைக்காக, அவங்க வீட்டில் கட்டு இருக்குன்னு அப்படின்னு சொன்னா உடனே இவங்க புக் பண்ணி போய் அங்க உட்காந்து ராத்திரி முழுக்க உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற போராட்டம் முடிகிற வரைக்கும் பயங்கரமா அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் சரியாயிருச்சு, உங்களுக்கார ஜெபம் பண்ணியாச்சுன்னு திரும்பி வருவாங்க. வந்தா இவங்க வீட்டில் சாப்பாடு இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் இப்போ அட் பிரசன்ட் கூட ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிள்ளைங்க ஜெயிலில் இருக்காங்க. பிள்ளைகளுடைய கையில் கத்தி எடுத்துட்டாங்க. பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். ஆனால் யார் அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரி, அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரர், தேசத்திற்காக அழுறவங்க, மற்றவங்களுக்காக அழுறவங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக அதனால ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணணும்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நீங்க மறந்துடக்கூடாது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளையை நம்ம என்ன பண்ணணும்னா, எங்க பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணுமாமா, நம்ம அழுது ஜெபம் பண்ணணும். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழணும். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. என் பிள்ளைய நினைக்கும் போதே எனக்கு ஒரு அழுகையின் ஜெப ஆவியை ஊற்றுங்க. நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் தருகிறவர். நம்முடைய கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற கர்த்தர். நம்முடைய பிள்ளை வளரும் போது எது பேசும் அப்படின்னா, அவங்களுக்காக நீங்க வடிச்ச கண்ணீர் பேசும். பாருங்க, இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் வந்து இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நீங்க செஞ்ச பரிசுத்த வாழ்க்கையோ இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மையோ அல்ல. உங்களுக்காக உங்க அம்மா வடிச்ச கண்ணீர், உங்களுக்காக உங்க அப்பா வடிச்ச கண்ணீர், மறைஞ்சிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ண எத்தனையோ அம்மாங்க வந்து அவங்களுடைய பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுக ஒரு நாளும் வீணா போகாது. அதனால பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அல்ல, இப்போ சண்டே ஸ்கூல் பிள்ளைகளா இருக்கும் போதே அழுங்க, சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே அழுங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் கணக்கிலேயே கர்த்தர் வைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்ன? வேதத்தில் வந்து யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், யோபுவின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ மாட்டார்களோ. அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்தது இவனுக்கு தெரியல, தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணது இவனுக்கு தெரியல. தனக்கு முன்னாடி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. தனக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளை மாதிரி நல்ல பிள்ளைங்க யாருமே இல்லை. இப்போ நம்ம பிள்ளைகளே இருக்கிறாங்க பாருங்க. நம்ம பிள்ளைகள், இப்போ உங்களுடைய பிள்ளைகள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் வைங்களேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை என்ன தப்பு பண்ணுது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ என் பிள்ளையா, என் பிள்ளை
என் பிள்ளை ஒரு தப்பும் பண்ண மாட்டா, என் பையன் ஒரு தப்பும் பண்ண மாட்டா, நல்ல பிள்ளை, வீட்டில் நல்ல வசனம் படிப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன அவள் அடிக்கடி கோவப்படுவாளே தவிர மற்ற மாதிரி எதுவும் பாவம் பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கணும், உங்கள் பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்கன்னு ஜெபம் பண்ணா அழுது ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். எதுக்கு நீ அழுவுற? நீ அப்படி என்ன பெரிய பாவம் பண்ண? நீ என்ன திருடுனியா, நீ ஏமாத்தினியா? ஆனா அவன் என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னா, எனக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பிள்ளைகளுக்கு ரகசிய பாவங்கள் இருக்குது, சொல்ல முடியாத பாவங்கள் இருக்குது. நிறைய நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். இப்போ என் பையன் இப்போ கீபோர்டு வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு வர்றான், எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறான், எனக்கு முன்னாடி நல்ல பையனாக இருக்கிறான். இப்போ அவன் பேரில் எந்த தப்பும் கண்டுபிடிக்கல, என்ன ஏதாவது கோவப்பட்டான் அப்படின்னா நீ எதுக்குப்பா கோவப்படுற அப்படின்னு கேட்டால் சரி அடுத்த நிமிஷத்தில் சரியாகி போகிறான். ஆனால் இவன் கையில் என்ன இருக்குது? இப்போ அவன் கையில் என்ன இருக்குது? செல்ஃபோனை கொடுத்துருக்குறான் அவன் கையில். இப்போ அவன் கையில் செல்ஃபோன் இருக்குது. அவன் என்ன பார்க்குறான் அப்படின்றத நம்ம கவனிச்சாலும் இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே அவன் கேம் விளையாடுறான்னு வச்சு, ஒரு கேம் விளையாடுறான், இல்லைன்னா ஒன்று அவன் பார்க்குறான், ஏதாவது ஒன்று சம்திங். இப்போ அவனை குறித்து முழுக்க நான் கண்டுபிடிச்சிட முடியாது. எனக்கு என் பிள்ளை நல்ல பிள்ளை, நான் பார்க்குற வரைக்கும் என் பிள்ளை நல்ல பிள்ளை, நான் 24 மணி நேரம் என் பிள்ளையை நான் பார்க்கல. ஆனால் அவனுக்குள்ளே இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், தனியாக போய் ஏசப்பாட்ட நீ பேசிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் ஒப்புரவான் அந்த இடத்துல, அவன் கண்ணீர் வடிப்பான் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இருக்கும்னா சில ரகசிய பாவங்கள். அது யார்கிட்ட சொல்ல முடியாது? டேடிட்ட சொல்ல முடியாது, மம்மிட்ட சொல்ல முடியாது, அம்மா அப்பாட்ட போய் சொல்ல முடியாது. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண என்னது? அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக 3வது நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்னா, இந்த யோபு எதற்காக ஜெபிக்கிறான்? என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்களோன்னு எனக்கு சொல்லல, உன் பிள்ளைங்க இப்படி மோசமானவங்கன்னு எனக்கு நியூஸ் எல்லாம் வரல. ஆனா நான் என்ன நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோ, ஒருவேளை செஞ்சிருப்பாங்களோன்னு அவர்களுக்காக அவன் பலி செலுத்துறான். ஆண்டவரே என் பிள்ளை செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பிள்ளையினுடைய தடுமாற்றத்தை மன்னிச்சிருங்க, என் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே. அப்போ அந்த பிள்ளைக்காக திறப்புல நிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் ஒரு தகப்பனையும் தாயை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம திறப்புல நிக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற பாவத்தை மன்னிக்கிறதுக்காக திறப்புல நிக்கிறோம்ல. ஆண்டவரே இந்த குடிகாரங்களை எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றோம்ல. அரசியல்வாதிகளை பார்த்து ஆண்டவரே அவங்க நல்லா அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம்ல. எங்க தேசத்தினுடைய ஜனங்கள் செய்கிற தீமையை மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்றோம்ல. விக்கிரக ஆராதனை பண்றாங்களே மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்றோம்ல. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அப்போ நீங்க எப்படி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா பிள்ளைகளுடைய பாவத்தை சுமந்து அவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். இயேசுவே என் பிள்ளைகள் செய்த தவறுகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவனுக்காக நான் உங்க சமூகத்தில் நிற்கிறேன், அவனுக்காக நான் உங்க சமூகத்தில் நிற்கிறேன், அவளுக்காக நான் உங்க சமூகத்தில் நிற்கிறேன், தெரியாம செஞ்சுட்டாப்பா மன்னிச்சிருங்கப்பா. ஒரு ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் உங்கள் பிள்ளைய இந்த மாதிரி பண்ண தப்புக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் பிள்ளையை விட்டுட்டு வந்துடுவீங்களா? அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்போம், சாரி சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை விசாரிப்பார். அப்போது 3 காரியத்தை நான் சொன்னேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மறக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக என்னென்ன வார்த்தையினால உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னு எனக்கு சொல்லணும். ஆமென். இப்போ உங்கள் பிள்ளைகளை நல்லா நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாட்டா நல்லா நடத்த முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, டியூஷனுக்கு அனுப்புவீங்க, எல்லாத்துக்கும் கொண்டு போய் விடுவீங்க. ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ நீங்களே ஆலயத்தை மதிக்கலை, நீங்களே ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கலை, நீங்களே சர்ச்சை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கலை, உங்கள் பிள்ளைங்க எப்படி எடுப்பாங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு அந்த மரியாதை தெரியாது. அப்படியா? ஸ்கூலுக்கு ஒரு நாளாவது நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்க. ஸ்கூலுக்கு ஒரு நாளாவது நாளைக்கு பார்த்துக்கணும்னு சொல்லுவீங்களா? ஆனால் சர்ச்சில் ஒரு ப்ரேயர் வச்சா, உங்கள் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வச்சா கொண்டு போய் விடுறதுக்கு முடியாது. காலையில் ஸ்கூலுக்குன்னா அறுக்க பெருக்க ஓடுறது, அவ்வளவு சண்டை போடுறது, ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை எல்லாம் பண்ணி டென்ஷன் ஆகி காலையில் கொண்டு போய் ஒரு நாளாவது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஏன் உங்களுக்கு அந்த உணர்வே வரலை? எப்படி? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை கனப்படுத்துகிறவரை நானும் கனப்படுத்துவேன். உங்களுக்கு மரியாதையே தெரியல. ஆண்டவரை நிறைய பேர் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, சர்ச் அப்படின்றது சிலருக்கு நமக்கு நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் அப்படி. அப்ப ஆண்டவரை நேசிச்சு
நீங்க ஆண்டவருக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, இன்னைக்கு அவன் 10th எழுதுனா ஒரே டியூஷன் தான். அங்க பிடிக்கலாமா, இங்க பிடிக்கலாமா, இவரை பிடிக்கலாமா, அவரை பிடிக்கலாமா, பாஸ்டமா மண்டையை போட்டு குழப்பிட்டே உட்காந்துருக்காங்க. யார்கிட்ட கேட்கறது, எப்படியாவது அவனை பாஸ் பண்ணாவது வச்சிருங்க அப்படின்னு ஒரே குழப்பம். ஆனா கேட்டேன், ஒரு நாளாவது ஏண்டா நீ இதுல டீன்ஸ்ல இருக்கிற, என்ன படிச்சிருக்கிற, அவன் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சியா, ஏன் முடிக்கல, போய் உட்காரு, யாராவது ஒருத்தரை கூட்டு படி அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஆமா அது இல்லை. ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் ஏன் தெரியுமா, அந்த டீச்சர் கத்துவாங்க, பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற காரியத்திற்கெல்லாம் நம்ம ரொம்ப எடுத்துக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய காரியத்திற்கு, ஆனா உண்மையில நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நிலையா நிக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல்ல நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, அதுவும் ஜாக்கிரதையாய் கவனமாய். அதனால நம்முடைய பிள்ளைகளை சர்ச்சில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா இங்கேயும் ஆபத்து இருக்குது. அன்னைக்கு ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் வாழ்ந்தார்கள். ஆனா எங்க இருந்தாங்க, ஆலயத்துல இருந்துட்டே பேலியாளின் மக்களா இருந்தாங்க. ஆலயத்துல இருந்துட்டே விபச்சாரம் பண்ணாங்க. ஆலயத்துல இருந்துட்டு எனக்கு கறியின் சோறும் வேணும்னு சொல்லி அதை இழுத்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஆலயத்துல என் பிள்ளைய சர்ச்சில் தான் விட்டுருக்கிறேன், என் பிள்ளை சர்ச்சில் தான் இருக்கிறான், என் பிள்ளை ஒரு கிறிஸ்டின் வீட்டில் தான் இருக்கிறான், என் பிள்ளையினுடைய ஃப்ரெண்டு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு, என் பிள்ளைய பார்த்துக்கிறது யூத் லீடரு, அப்படி பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் இன்னொருத்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு தன்னுடைய பிள்ளைய நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா, நல்லவங்க கையில கொடுத்துட்டோம். நல்லவங்க கையில கொடுத்துட்டீங்கன்றது நீங்க சொல்றீங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நல்லவங்களா தெரிவாங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறாங்கன்னு நம்ம நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. சர்ச்சில் விட்டா கூட நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா கவனம் வேணும். அதனால முதலாவதாக ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்களா நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஆதங்கமா எதுக்கு பேசுறேன்னா, நிறைய இடத்துல இன்னைக்கெல்லாம் ஜெயில இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா டேவிட்டு. இன்னைக்கு ஜெயில இருக்கிற நிறைய பசங்களுடைய பேரை பார்த்தா அவன் பேர் டேவிட்ன்றான், அவன் பேர் அலெக்சாண்டர் அப்படின்றான். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவ பேரை தான் சொல்றாங்க நிறைய இடங்கள்ல. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய கிறிஸ்டியன் பேரை வச்சு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து பிள்ளைகள் ரவுடித்தனம் பண்றாங்க, பிள்ளைங்க காதல் திருமணம் பண்ணி போறாங்க, பிள்ளைங்க அசுத்த காரியத்துல ஈடுபடுறாங்க. ஐயோ, நம்முடைய பிள்ளைங்க யாருமே அப்படி இருக்கக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் இந்த பிரேயரை கத்தர ஆரம்பிக்க கிருபை செய்திருக்கிறார். ஸோ இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் என் பிள்ளையை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நம்பர் 2, ரெண்டாவது என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன், அழுவேன். என் பிள்ளைக்காக நான் அழுவேன். மூன்றாவது நான் என்ன பண்ணுவேன்னா, என் பிள்ளையினுடைய பாவத்தை நான் சுமந்து அவனுக்காக பாவ நிவர்த்திக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அவனுடைய பாவத்திற்காக நான் பாவ நிவர்த்தி பண்ணுவேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்காக என்ன மன்னிச்சிருங்க. நம்ம கேட்குறோம்ல, யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி என் பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம போய் கேட்குறோம்ல, சாரி சார் என் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டான். டீச்சர்கிட்ட சொல்லுவோம்ல, நிறைய டீச்சர்கிட்ட சாரி டீச்சர் தப்பா சொல்லுவோம்ல. இது யார்கிட்ட சொல்லணும்னா, என் பிள்ளையினுடைய மறைமுக பாவத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 2 கரங்களை அப்படியே மேலே உயர்த்தி முழு பலத்தோடு, இயேசுவே ஆண்டவரே இந்த கிருபை என் மேல இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிங்க. நன்றியப்பா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எஸ், எல்லாரும் தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் வீணாய் போக கூடாது. கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, ஆண்டவருடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மேல் இப்பொழுது ஆண்டவரை பதிவதாகப்பா. எந்த இடத்துல தவறான பாதைகளுக்குள்ளே சத்துரு அழைத்து கொண்டு போக நினைச்சாலும் இப்போ ஆண்டவருடைய கரம் இயேசுவே, இயேசுப்பா, அந்த பிள்ளைகளை இப்பொழுது ஆமென் ஆண்டவரே தொடட்டும். ஆண்டவரே தொட்டு நீங்க கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருப்பதாகப்பா, உம்முடைய கரம் வழி நடத்துவதாகப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் நீர் தந்த சுதந்திரம், அது உங்க பிள்ளைகளப்பா. இயேசுவின் நாமத்தில் அவன் மேல் இருக்கிற வியாதி, அவள் மேல் இருக்கிற வியாதி மறைவதாக. ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா,
நன்றி அப்பா. இயேசுவே, ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன், என் மூத்த மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் இளைய மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், சின்ன மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அவன் வளர்ந்து உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையா மாறுவான். அவன் உங்களுக்காக ஆண்டவர் இசைக்கருவியை வாசிப்பான். அவன் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவான். அவன் உங்களுக்காக திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என் பிள்ளை கை ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளை ஒரு அதிகாரத்தில் உட்கார போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளையை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்களிலே உட்கார வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படப்போவது இல்லை. எனக்கு வந்த வியாதிகள் ஒன்றும் என் பிள்ளைக்கு வரப்போவது இல்லை. நான் பார்த்த அவமானங்கள் ஒன்றும் என் பிள்ளைக்கு வரப்போவது இல்லை. என் பிள்ளையை கர்த்தர் மனசை தைரியப்படுத்துகிறவர், என் பிள்ளையை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். எங்கிருந்தாலும் என் பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். என் பிள்ளை தீமைக்கு தூரமாயிருப்பான். என் பிள்ளை சாட்சியாயிருப்பான். என் பிள்ளை சத்துருக்கு எதிர்த்து நிற்பான். என் பிள்ளை மேல விசேஷித்த ஒரு ஆவியானுடைய வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என் பிள்ளை மேல இரக்கமா இருங்கப்பா. பொல்லாத உலகத்துல என் பிள்ளை வாழுதுப்பா. துஷ்டமான மனுஷங்கள் மத்தியில என் பிள்ளை வாழுதுப்பா. தீமை செய்கிறவர்கள் மத்தியில என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்காப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீங்க மனம் இறங்குமப்பா. என் பிள்ளைய நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள், எங்கு பார்த்தாலும் அசுத்த காரியங்கள். என் பிள்ளை எதுலையுமே அடிமையாயிடக்கூடாதுப்பா. என் பிள்ளைய ஆண்டவர் அதுல இருந்து மீட்டு எடுக்கணும் ஆண்டவரே. அந்த இடத்துக்கு போகாதபடி என் பிள்ளைய தடுத்து நிறுத்தணும் ஆண்டவரே. உம்முடைய கரம் தடுத்து நிறுத்தட்டும், உம்முடைய கரம் தடுத்து நிறுத்தட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. என் பிள்ளை செய்த தவறெல்லாம் ஆண்டவரே உங்க சமூகத்துல வைக்கிறேன். எனக்கு மறைஞ்சு அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், எனக்கு தெரியாம தப்பு பண்ணியிருக்கிறான். ஆனா உங்களுக்கு தெரியும்பா. மன்னிச்சிருங்கப்பா என் பிள்ளைய, மன்னிச்சிருங்கப்பா என் பிள்ளைய. அவங்க செஞ்சது தவறுதான்ப்பா. அதற்கு நீங்க தண்டனை கொடுத்துடாதீங்கப்பா. அவனை ஆண்டவரே மனதார நீங்க மன்னிச்சிருங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த 3 காரியத்தையும் உங்க வீட்டில் மறக்காம நீங்க எழுதி வச்சு நீங்க பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்காக கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. நீங்க எப்படி கவலைப்படலாம்? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க தைரியசாலியா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைங்க வந்து பிரதிபலிப்பாங்க. நீங்க சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் தேவை. பிள்ளைங்க சில காரியத்தை கேட்கும்போது உடனே நமக்கு என்ன அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க புரிய வைக்கணும். அப்போ இந்த ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய சின்ன மகன் ஒரு டைம் வந்து, அந்த டைமில் ஏதோ ஒரு சினிமா படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் ஒரு பாட்டு வந்து பயங்கரமான ஃபேமஸான பாட்டாக எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. உடனே அவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட வந்து, டேடி இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாடிட்டே இருக்காங்க, இந்த பாட்டு வந்து ஒரு சினிமா பாட்டினுடைய பாட்டாமா, அது இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கிறாமா, அது சோ அண்ட் சோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் நடிச்சிருக்கிறானாமா அப்படின்னலாம் அவன் சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நீ ஒரு பாஸ்டர் பையனாக இருந்துட்டு சினிமா பாட்டை வேற சொல்லிட்டு அதை நடித்தவன் பேரெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு மனப்பாடமாக வந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அந்த பாட்டு என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறான் என்கிட்ட. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டிவியில் வந்து அந்த அவன் சொன்னது மாதிரியே அந்த சாங்கை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி அந்த சாங் வந்து வருது. அப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்த பாட்டு வந்து யார் எடுத்தா, என்ன எடுத்தாங்க, இந்த பாட்டில் என்ன மீனிங் இருக்குது, இந்த பாட்டு எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் இருக்கிற பின்னணி எல்லாம் என்ன, ஸோ இது எங்கே பண்ணுறாங்க, யார் இதை மேக் பண்ணுறாங்க, மொத்தத்தையும் வந்து நான் இப்போ என்ன அப்படின்னா, அவனுடைய மனசில் வந்து இந்த சினிமா அப்படின்றத வந்து பெரிய மோகமாக ஸ்டார்ட் பண்ணுறத இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேடி நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், நீங்கள் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சேன் அப்படின்னா, அதனுடைய உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் அப்படின்னா இதுதான்ப்பா சினிமா, இதுதான் சினிமா. இதை மாதிரி சர்ச்சு மாதிரி ஒரு ஷெட்டு போடுறாங்க, அந்த ஷெட்டுக்குள்ளே நடிக்கிறாங்க, அந்த ஷெட்டுக்குள்ளே நடிக்கிறத எடிட்டர் கையில் கொடுக்குறாங்க. எடிட்டர் வந்து பின்னாடி வந்து அவங்க க்ரீன் ஸ்க்ரீனில் நடிக்கிறாங்க, பின்னாடி வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு, வச்சு நமக்கு முன்னாடி ரொம்ப அழகாக அதை வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நம்ம உட்காந்து வாயை பிளந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், அவன் காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான், நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம். சொன்ன உடனே ஐயே அது என்ன அப்படின்னா, அந்த அந்த அடிக்ஷனுக்குள்ள போக விடாதபடி அப்படி நம்ம வந்து
சில அம்மா அப்பாவா இருந்தா எப்படி உனக்கு அந்த வாயில் அந்த வார்த்தை வரலாம்? நீ உடனே மன்னிப்பு கேளு, போ வாயை கழுவு, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசு உனக்குள்ளையும் தொற்றுச்சா, உன்னையும் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னா, ஸோ அவனுக்கு என்ன தோணும், ஐயோ இது பெரிய பாவம் போல தெரியுது. அப்போ ஒன்று நினைச்சு என்ன, அந்த டீல் பண்ற விதம், அந்த ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கிறது சந்தோஷம். ஆண்டவருக்கு விரதமா அப்படி சொன்னானே, அப்படி அது நீங்க ஸ்பிரிச்சுவல், உங்களுடைய குவாலிட்டி, நீங்க ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி இருக்கீங்க. அந்த வார்த்தை கூட உங்க பிள்ளையினுடைய வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, சந்தோஷம் தான். ஆனா அதே நேரத்தில் அதை அப்படி நம்ம டீல் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப கவனமாக தான் நம்ம டீல் பண்ணணும். அதனால் அந்த ஞானத்தை ஆண்டவர் வந்து கிருபையாய் உங்களுக்கு தருவாராக. ஸோ உங்களுக்கு வந்து 8 o'clock வந்து உங்களை நான் வந்து இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு 8 to 8:45 இந்த பிள்ளைகளுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பைபிளில் இருந்து இன்னொரு விஷயத்தை கூட சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்க போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸோ 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யார் கர்த்தரை அறியலை? யாருக்கு கர்த்தரை பற்றி தெரியல? வேதம் சொல்லுகிறது ஏலியின் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி தெரியல. அந்த ஏலி யார்? அந்த ஏலி யார் அப்படின்னா, வேதம் சொல்கிறது அவன் ஒரு ஆசாரியன். ஒரு ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவன், பலி செலுத்துகிறவன். ஸோ அவனுடைய பிள்ளைகளுக்கு யாரை தெரியல அப்படின்னு சொன்னா, கர்த்தரை அறியவில்லை. இந்த ஏலிக்கு வந்து ஆண்டவரை ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஏலியை வந்து ஆண்டவர் வந்து ஆசாரியனா வச்சிருக்கிறாரு. ஏலி வந்து அன்னாள் என்கிற ஒரு பொண்ணு வர்றா, அந்த லேடி ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திட்டுறாரு, ரெண்டாவது வந்து சமாதானத்தோட இப்போ உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது அப்படியே நடக்குது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவன், இது பலி செலுத்துகிறவன், இப்படி ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கிற நல்ல ஒரு மனுஷனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுது. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணலையாமா? கர்த்தரை இன்னும் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவரை அறிஞ்சதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்க ஆண்டவரை பற்றி தெரிஞ்சதுனால மட்டும் உங்க பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துட முடியாது. யார ஆண்டவரை பற்றி அறியணும்னா, என் பிள்ளைகள் கர்த்தரை பற்றி அறியணும். கர்த்தரை பற்றி அறியணும். இயேசுவை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங்கை வந்து நான் இந்த மாதத்தோட முடிக்க விரும்பலை. மாதம் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி பெற்றோர்களுக்காக தனியாக உங்களுக்காக மட்டும் நான் வந்து இந்த கூட்டத்தை நடத்த விரும்புகிறேன். இதை நான் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இதை மாதம் நீங்கள் மாதம் கண்டிப்பாக நீங்கள் வரணும். வந்து எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்முடைய பிள்ளைகள் உலகத்தை கலக்கிறவங்களா மாற்றணும். தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிறவங்களா மாறணும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காமிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்றவங்களா மாறணும். நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க வந்து ஜெபம் பண்ணாலே போதும். இல்லைன்னா ஆன்லைன்ல கேட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏலியினுடைய பிள்ளைகள் வந்து பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் என்னன்னா 2 பேர், ஓப்பினி பினகாஸ். இந்த ஓப்பினி பினகாஸ் 2 பேருமே ஒரே நாள்ல ஆண்டவர் அப்படின்னா 2 பேருமே செத்துட்டாங்க. ஏன் செத்துட்டாங்கன்னா, ஆண்டவருடைய கோபம் அவங்க மேல இருந்து. ஆண்டவரே சொல்றாரு, உன் பிள்ளைங்க 2 பேரும் ஒரே நாள்ல சாவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுடைய மரண செய்தியை கேட்ட உடனே மேல அப்படின்னா அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்த இந்த ஏலி மல்லாக்க விழுந்து வயிறு வெடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுது. அது கொடுமையான ஒரு நாள். ஊழியக்காரராகிய அப்பா வந்து வயிறு வெடிச்சு போய் செத்து போறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அதுவும் ஒரே நாள்ல 2 பிள்ளைகளையும் ஆண்டவருடைய தண்டனையின்படி அவங்க 2 பேரும் செத்து போறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் நடந்துச்சு? ஏலியினுடைய குடும்பத்துல எப்படி நடந்துருச்சு? ஏலியினுடைய குடும்பத்துல எப்படி நடக்கலாம்? அவன் ஆசாரியனாச்சே, அவன் வந்து தேவனுடைய ஆலயத்துல உட்கார்றவனாச்சே, அவன் வாயில வசனத்தை பேசுறவனாச்சே. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை என்ன பண்ணலையாமா? அறியல. கர்த்தரை அறியல. உங்களுக்கு அன்பா சொல்றேன்,
உங்கள் பிள்ளைகளுக்கு கூகுளை பற்றி அறியணும்னு படிக்க வைக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சயின்ஸ் படிக்கணும்னு நீங்கள் அறியணும்னு, எங்கள் பிள்ளைக்கு எல்லாம் தெரியணும். என் பிள்ளைக்கு சமையல் தெரியணும், என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியணும், என் பிள்ளைக்கு கீபோர்டு தெரியணும். நம்ம நிறைய பேர் எதுக்காக பிரயாசப்படுறோம்னா, என் பிள்ளைக்கு அது தெரியணும், என் பிள்ளைக்கு இது தெரியணும், என் பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியணும், என் பிள்ளைக்கு அப்படி இருக்கணும், என் பிள்ளை எல்லாத்துலேயுமே அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற யார் ஒருத்தர் என் பிள்ளை கர்த்தரை அறியணும்னு யார் நினைச்சா? என் பிள்ளை ஆண்டவரை அறியணும். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறிச்ச அறிவு எவ்வளவு இருக்கு நீ நினைச்சு பாருங்க. அவனுக்கு பைபிள்ல இருந்து என்ன தெரியும், என்ன சத்தியம் தெரியும்? நம்முடைய பிள்ளைங்க ஏன் தடுமாற? இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்க போனாங்கன்னா, ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவிசுவாசத்தை விதைக்கிறதுக்கு ஆசை. இப்போ உங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த ஆண்டவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை எடுத்துட்டாங்க. கடவுள்னு ஒருத்தர் இல்லையா? கடவுள் ஒருத்தர் இருந்தா ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு. அது எல்லாரும் சேர்த்து ஒரு கடவுள். என்னென்னமோ கடவுள் இருந்தா ஏன் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க? கடவுள் இருந்தா கண்ணு இல்லாத ஏன் படைச்சாரு? கடவுள் இருந்தா இப்படி. உங்க பிள்ளைகளை பாருங்க, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் ஆராதனையில் அவன் கண்ணை மூடல? ஏன் ஆண்டவர் அவனை ஆராதிக்கலைன்னா, அவனுக்குள்ள இன்னும் என்ன வரலைன்னா, கர்த்தரை குறிச்ச அறிவு இன்னும் என்ன பண்ணலைன்னா வரல. ஸோ அதனால நீங்க பணத்தை செலவு பண்ணுங்க. எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும்னா, என் பிள்ளை யாரை அறியணும்? என் பிள்ளை யாரை அறியணும்? கர்த்தரை அறியணும். நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? உங்க பிள்ளை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை. நீங்க அறியாததை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்க அறிஞ்சதை உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அறிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு வீட்டில் வீடு ஓப்பன் வீடு கட்டுறாங்க. அதுக்கு அஸ்திவாரத்திற்கு ஜெபம் பண்றதுக்கு போயிருக்கிறேன். அஸ்திவாரத்திற்கு ஜெபம் பண்ணும் போது அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த பையன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த பையன் போனை நோண்டிட்டு இருக்கிறான். அந்த பையன் ஜெபத்திலேயே அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் அவனை நிக்க சொல்லல. அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நான் போறேன் ஜெபம் பண்ணலாமான்னு சொல்றான். கல் எடுத்து வைக்கிறாங்க, தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஜெபம் பண்ண உடனே இவங்க 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. அந்த பையன் போன் நோண்டிட்டு இருக்கிறான், வெளியே போறான், டீ ஆர்டர் பண்றான். அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கவே இல்லை. அவன் அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறான். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவன் வரல, ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா இது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல போய் பாருங்க. ஒரு சாமியார் வராரா, ஒரு ஐயர் வராரா, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பையன் கை கட்டி இப்படி நின்றுட்டு இருப்பான். அந்த சாமியார் இதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு, இதை இப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணு. என்ன பயபக்தி, என்ன பயபக்தி! ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அந்த கடவுளை குறிச்சு, அது என்ன கடவுளோ, ஆனா அந்த கடவுளை குறிச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த ஏலியின் பிள்ளைகளை குறித்து தான் உங்களுக்கு கண்டினியூவா பேசுறேன். ஏலியின் பிள்ளைகள் இப்படி போகிறதற்கு காரணம் என்ன? நம்பர் 1, முதலாவதாக அவர்கள் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் இன்னும் கர்த்தரை. உங்க பிள்ளைங்க எப்ப காப்பாற்றப்படுவாங்க? கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் போது. உங்க பிள்ளைங்க எப்ப பாவத்துக்கு தப்பு வைப்பாங்க? கர்த்தரை அறிகிற அறிவு. என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் பிள்ளை உலகம் முழுவதையும் படிச்சாலும் என் பிள்ளை முதல்ல யாரை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை படிக்கணும். யார் அறியணும்? சத்தமா சொல்லுங்க, யார் அறியணும்? யார் அறியணும்? உங்க வீட்டிலேயே எல்லா அசுத்தமும் இருந்தா எப்படி பிள்ளைங்க கர்த்தரை அறிவாங்க? உட்கார வச்சு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என் கர்த்தர் பெரியவர். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்தா போதாது, நான் மட்டும் ஜெபம் பண்ணா போதாது, நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்தா போதாது. என் பிள்ளைங்க யார் அறியணும்னா கர்த்தரை, 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 கர்த்தரை. உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக காலையில வீட்டில் உங்க டிவியில என்ன நிகழ்ச்சியை போட்டு பார்த்துருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை செய்தி கேட்கறதுக்கு நேராக வழி நடத்திருக்கீங்களா? செய்யுங்க. யார் அறியணும் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை கர்த்தரை அறியணும். நீ இயேசுவை பற்றி அறிஞ்சுக்கப்பா, நீ போய் உட்காரு. அதுக்கு முதல்ல நம்ம கர்த்தரை அறிஞ்சாதான் நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு முதல்ல யாருக்கு வேணும்? எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆனா ஏலி கர்த்தரை நன்றாய் அறிந்திருந்தான். சாமுவேல் ஏசப்பா கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அவன் போய் உடனே ஏலிக்கு முன்னாடி நிற்கிறான். ஏலி 3வது டைம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்த டைம் இதே சத்தம் கேட்டா, கர்த்தாவே சொல்லும். இது எவ்வளவு பெரிய மன கஷ்டம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் வெளியில தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது, தன்னோடு வளர்ற ஒரு சின்ன பையனிடத்துல ஏசப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த மனசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா ஒரு ஏஜுக்கு தாண்டிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயத்தை ஃபஸ்ட்டு சொன்னேன். ரெண்டாவது இதில் இருந்து அகைன் இந்த ஏலியினுடைய தவறுகள் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு மாதம் ஒன்றொன்னா ஆண்டவருடைய துணையோடு சொல்லி நம்ம எல்லாரும் ரொம்ப அழகாக கிளியர் ஆகிட போகிறோம். எது அப்படின்னா பிள்ளை வளர்ப்பில் ஒரு கர்த்தருடைய வருகை தாமதிச்சு உங்கள் பிள்ளை ஒரு 25 வயசானா உங்களை பார்த்து சொல்லணும், எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா பெஸ்ட் அம்மா அப்பா, என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இவ்வளோ நிற்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு பெரிய ரோல் மாடல்னு சொல்கிற அளவிற்கு நல்ல தகப்பனை நல்ல தாயை கர்த்தர் இந்த கூட்டத்தில் கர்த்தர் எழுப்பி தருவாராக. ஸோ அடுத்த ஒரு விஷயத்திற்காக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். என்னென்னா, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா உங்களை அறியணும். என்ன பண்ணணும்? உங்கள் அன்பை அறியணும், உங்கள் இரக்கத்தை அறியணும், உங்களுடைய அசைவாடுதல் அறியணும், பைபிளை அறியணும், வருகை குறித்து அறியணும், எல்லாத்த குறித்த ஒரு அறிவை என் பிள்ளைக்கு தாங்க. அப்படியே எழுப்பி நிற்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே. என் பிள்ளை உங்களை அறியணும், என் பிள்ளை உங்களை அறியணும். ஏசப்பாவை குறித்து நிறைய என் பிள்ளைக்கு தெரியணும், என் பிள்ளைக்கு பைபிளை குறித்து நிறைய தெரியணும். என் பிள்ளைய குறித்து யாரு கலக்கத்தில் இருக்கிறாங்களோ, எந்த அம்மா அப்பா கலக்கத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி, ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. இல்ல நான் என்னமோ நினைச்சேன், மோசே பிறக்கும் போது அவங்க அம்மா அப்பா இந்த குழந்தை என்ன பாடுபட போதோ அப்படின்னு நினைச்சா 20 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய விஷனை அந்த பிள்ளை மேல நீங்க வச்சிருந்தது போல இன்றைக்கு அற்பமா நினைக்கப்படுகிற பிள்ளைங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோன்னு நினைக்கிற பிள்ளைங்க மேல அவ்வளவு பெரிய விஷனை நீங்க வைத்திருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஐயா. தீமை என் பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே, சத்துரு தொடக்கூடாதுப்பா. எந்த பிள்ளைங்க பாவத்தை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தினாலும் உடனே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை கொடுத்து, நான் இதை செய்ய மாட்டேன், இது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை, நான் ஏசப்பா பிள்ளைன்ற ஒரு தைரியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. எந்த பலவீனமும் வரக்கூடாதுப்பா எங்க பிள்ளைகளுக்கு. உங்க வேலையை அடைச்சுக்குங்க. இப்ப லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்பெஷலா டீச்சர்ஸுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. டைரக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க எவ்வளவு தியாகம்ப்பா. எங்களுக்கு இந்த டீச்சர்ஸ் பத்தாது ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் எவ்வளவு சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கன்னா 100 டீச்சர்ஸ், 100 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பிள்ளைகள் எவ்வளோ இருக்காங்கன்னா 1000 பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் அட்டன் பண்றாங்கன்னு சொல்ற அளவிற்கு எங்க திருச்சபையை நீங்க நம்பணும், எங்க திருச்சபையை நீங்க வளர்த்தணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க நிறைய இருக்காங்கப்பா. அவங்கள கொண்டு வந்து சேர்த்துருங்க. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.